எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் சின்னதாக ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசித்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களோட ஒர்க்லேயும் சரி உங்களோட பிஸ்னஸ்லேயும் சரி ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து முன்னாடி வர முடியும். நிறைய பேருக்கு நிறைய யோசனை வருங்க. நான் செய்கிற விஷயம் வந்து கரெக்டாக இருந்து அது சக்ஸஸ் ஆனாலும் சரி, நான் செய்கிற விஷயம் தப்பாக ஆயிட்டு அதுலேருந்து நான் கற்றுக்கிற விஷயங்களும் சரி, என்னோட முன்னேற்றத்துக்கு நிறைய வழி வகுத்திருக்கே தவிர நான் வந்து யோசிச்சுட்டே இப்போவும் நான் யோசிக்கிறேன், இப்போவும் நான் நிறைய விஷயங்கள் செய்கிறேன். இது வந்து ஹியூமனோட நேச்சர், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் மனசு சொல்லும் இல்லையா, நீ இதை பண்ணு, இது வந்து உன்னால் முடியும், இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கான சின்ன ஸ்டெப் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைங்க. இதை நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நான் வந்து திரும்ப இதை நம்ம எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நியூ இயர் வரப்போகுது. நிறைய பேர் வந்து நிறைய ரிசல்யூஷன் வந்து நம்ம எடுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயம், ஓகேங்களா? எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு நோக்கம், ஓகேங்களா? அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற பொருளாதாரமும் அந்த வந்துட்டு நமக்கு வயசாச்சு அப்படின்னா அப்போ தேவைப்படுற பொருளாதாரத்துக்கும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட நோக்கமும். என்ன, ஒரு சிலர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினைப்போம், ஒரு சிலர் வந்து எனக்கு கம்மியாகவே இருந்தாலே போதும், ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு தேவைக்கு போக கொஞ்சம் நம்ம சேவிங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்போம்.